ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிஎஃப்ஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே அதோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட இந்த வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானோட வெப்சைட் தான். பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆல் இண்டியா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அப்ளை பண்ண விட்டுருவாங்க. பட் இது வந்து ஒரு ஆல் இண்டியா ஆப்பர்ச்சுனிட்டி. நடத்துகிற இடம் தான் வந்து ராஜஸ்தான், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை தவிர மற்றபடி யார் வேணால் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன், இந்த லிங்க் இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃபுல்லாக படித்து பாருங்கள். நல்லா படித்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஜாப்க்கு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 போஸ்ட் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட்ரி, இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் இன்ஜினியரிங். ஸோ 2 இருக்குது. நீங்கள் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லும் போது நீங்கள் பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். எந்த யூனிவர்சிட்டியில் வேணால் படிச்சிருக்கலாம். பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் எது வேணால் படிச்சிருக்கலாம். அதே சிவில் இன்ஜினியரிங் சொல்லும் போது நீங்கள் டிப்ளமாலேருந்து இன்ஜினியரிங் வரைக்கும் நீங்கள் எது வேணால் படிச்சிருக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் ரிக்வயர்மெண்ட்டு. இது இல்லாமல் சேலரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 7th பே கமிஷனில் 5th level 5 வரைக்கும், அதாவது ரொம்ப நல்ல சேலரி. 70,000 உங்களுக்கு சேலரி மினிமம் வந்துடும். 70,000 to 1 lakh சேலரி அந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்சில் வரும். ஸ்டார்டிங் இங்கே கொடுத்துருக்காங்க. பேஸ் பே 29,200லேருந்து 92,300 வரைக்கும். உங்களுக்கு மொத்தமாக எல்லா அலவன்ஸும் சேர்த்திங்கன்னா மினிமம் 70,000 சேலரி வந்துடும். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. பேச்சுலர்ஸ் படித்தவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் டேட் வந்து 14 செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாகவே ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். இங்கே வந்து இன்னும் சில ஏஜ் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30. ரெண்டு ஜாப் ஓப்பனிங்க்குமே அதே தான். அதே மாதிரி எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்கிற மாதிரி ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன், எக்ஸ்ஆர்மி ரிலாக்ஸேஷன், டிசபிலிட்டி ரிலாக்ஸேஷன், இது எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்லில் வந்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 3 to 6 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மெயினாக ஏஜ் ரிலாக்ஸேஷனு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஓபிசி என்சிஎல்ல வராங்கன்னு சொல்லி இந்த நோட்டுன்ற இந்த செக்ஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஓபிசி என்சிஎல்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஆல்ரெடி எல்லா கவர்மெண்ட்லையும் ஃபாலோ பண்ணுறது தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். பேசிக்காக வந்து உங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 8 lakhs விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஓபிசி என்சிஎல்ல வருவீங்க. அது இல்லாமல் சில லேண்டெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்கக்கூடாது, இவ்வளோ சொத்து இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்களே படித்து பாருங்கள் டீட்டெயிலாக. எல்லா இதுலேயும், எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்லையும் கொடுக்குற சேம் அதே தான். எதுவும் ஸ்பெஷலாக இதில் இல்லை. நீங்கள் கூகுள் பண்ணால் கூட இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்ன எக்ஸாம் எந்த மாதிரி இருக்கும், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். எங்கே அப்ளை பண்ணுன்றதுக்காக ஒரு ராஜஸ்தானோட வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ்வலாக எல்லா அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணணும். ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் வந்து 350 rupees ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் 750 rupees. ஸோ டோட்டலாக 1,100 rupees ஃபீஸு. உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து வெறும் ப்ராசஸிங் ஃபீ தான் 750 rupees. ஃபுல்லாகவே வந்து ஆன்லைன் தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 13th பாயிண்ட் வந்து பாருங்கள், என்பிஎஸ் ஸ்கீம். யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்பிஎஸ் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு இது வந்து பென்ஷன் ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு வந்து பென்ஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மெயினான பாயிண்ட் 14th பாயிண்ட்டு, இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. வெறும் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். அதில் செலக்ட் ஆனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங். எந்த இன்டர்வியூ அது எதுக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. மெரிட் லிஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எழுதுறீங்க, கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா அவங்க வேக்கன்சி கொடுத்துருக்க ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஜாப். அப்புறம் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான கட் ஆஃபும் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் வந்து ஈச் ரிசர்வேஷன் படி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் எவ்வளோ எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஓபிசியாக இருந்தீங்கன்னா 40% எடுத்தால் போதும். அதுமாதிரி ஹேண்டிகேப்பாக இருந்தீங்கனாலும் 40% எடுத்தால் போதும். அதர் வீக்கர் செக்ஷன்ஸ் அதில் இருந்தீங்கன்னா வித் டிசேபிளாக இருந்தீங்கன்னா 48%, இல்லாட்டி 50%. இதுதான் வந்து பேசிக் பாஸ் க்ரைட்டீரியா, கட் ஆஃப் க்ரைட்டீரியா. அதே மாதிரி ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் ஒரு மார்க், தப்பான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/3 ஆஃப் த மார்க் வந்து மைனஸ் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இங்கே. அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்டு. ஒன்று ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங், அதாவது பேசிக் ரீசனிங் டைப் லாஜிக்கல் கொஷின்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா இல்லை கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே நிறைய மாடல் கொஷின்ஸ் வரும். அதாவது இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக சில டயக்ராம்ஸ்லாம் கொடுத்து இல்லை சில லாஜிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருக்கும். அதுதான் இது. செகண்ட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு பேசிக் எலிமெண்ட்ரி லெவல் இங்கிலீஷ்
அண்ட் சயின்ஸ் தெரிஞ்சால் போதும். நீங்கள் மோஸ்ட்லி இந்த 10th வரைக்கும் இல்லை 12th வரைக்கும் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கூட போதும். அதுக்கான டீட்டெயில் சிலபஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் ஒரு தடவை நம்ம கோத்ரூ பண்ணிடலாம். அப்புறம் அரித்மெட்டிக் வந்து மேக்ஸு, பேசிக் மேக்ஸு மறுபடியும். அதுக்கப்புறம் ரிலவன்ஸ் சப்ஜெக்ட்ன்றது வந்து அந்த 2 போஸ்டிங் பார்த்தோம்ல, ஒன்று வந்து சிவில் இன்ஜினியரிங், இன்னொன்று ஃபாரஸ்ட்ரி. ஸோ அதுக்கான சப்ஜெக்ட் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இது 4th ஒன். அதில் வந்து 40 கொஷின்ஸ் வந்து 40 மார்க்ஸ், மொத்தமாக சேர்த்து 100 மார்க்ஸ். 100 கொஷின்ஸு. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 ஆஃப் த கொஷின். கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு கொஷின் 1 மார்க், தப்பாக போட்டிங்கன்னா 1/3 ஆஃப் த மார்க் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மெயினான பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். இது இல்லாமல் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம 4 சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம்ல, 4 ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சப்ஜெக்ட்ஸ். அதுக்கான ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட்டாக டீட்டெயில்டாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது படிக்கணும், எது படிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு. அதுதான் இது. இங்கே வந்து ஜென்ரல் அவேர்னஸ் நான் சொன்ன மாதிரி பேசிக் உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் பேசிக் நீங்கள் எலிமெண்ட்ரி லெவல் நீங்கள் படித்த இது தெரிஞ்சால் போதும். ரீசனிங் டைப்பு நான் சொன்ன மாதிரி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். அது மாதிரி இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பேசிக், அதே மாதிரி பேசிக் கிராமர், பேசிக் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன், இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேசிக் எலிமெண்ட்ரிஸ் தான். நீங்கள் 10th வரைக்கும் படித்த சிலபஸ் தான் இதெல்லாமே. ஜென்ரல் சயின்ஸ் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அரித்மெட்டிக் இது எல்லாமே வந்து எலிமெண்ட்ரி லெவல் தான். நீங்கள் 10th வரைக்கும் படித்த அந்த லெவலில் தான் இருக்கும் கொஷின்ஸ். லாஸ், டிஸ்கவுண்ட், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டிஸ்டன்ஸ், மென்சுரேஷன், கிராஃப்ஸ், டேபிள்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ஃப்ராக்ஷன், டெசிமல்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து மெயின். ஏன்னா இது வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டட் 40 மார்க் இது. ஏன்னா இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபாரஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னிலாம் படிச்சிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சில்வி கல்ச்சர், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ஃபாரஸ்ட், சாயில் அண்ட் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், என்வரான்மெண்ட் கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி, ட்ரீ இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 40 மார்க் இது. எம்சிக்யூவாக இருந்தாலுமே கூட இதெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபாரஸ்ட் இக்காலஜி, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் வைல்ட் லைஃப், ஃபாரஸ்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் லெஜிஸ்லேஷன், ஃபாரஸ்ட் அண்ட் பீப்புள். ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப டீப்பாக ஜென்ரலாக எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. டீப்பாக சிலபஸ் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்க்கு முதல் 4 இது எல்லாமே சேம் தான். லாஸ்ட் இந்த சப்ஜெக்ட் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறுது. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், எஸ்டிமேட்டிங், காஸ்டிங் அண்ட் வேல்யூவேஷன், ஹைட்ராலிக்ஸ், இரிகேஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி ஸ்டீல் டிசைன்ஸ், என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங், சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ். இதுதான் ஃபுல் சிலபஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஜாபுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோதான். இது இல்லாமல் கடைசியில் இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் இருக்கிற அந்த மாடல் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான அனெக்ஷர். அதே மாதிரி வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து டிசேபிலிட்டி 40% டிசேபிள் இருக்கணும். அதுதான் வந்து காமன் ஒரு க்ரைட்டீரியா. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே, எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே கூட இன்ஃபேக்ட் 40% டிசேபிலிட்டி இருந்தால் தான் உங்களை வந்து டிசேபிள்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இது. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோலாம், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நிறைய பேர் தெரியாது. நான் தேடி கண்டுபிடிச்சி நான் உங்களுக்காக போடுறேன். 14 செப்டம்பர் லாஸ்ட் டேட், அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க பிடிச்சிருந்தா. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னா தம்ஸ் அப் கொடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நான் இன்னும் நிறைய சர்ச் பண்ணி நான் போடுவேன் இந்த மாதிரி வீடியோஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.